ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இன்று திங்கட்கிழமை மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி காமெனியின் மகன் முஜ்தபா காமெனி பதவியேற்று சில மணி நேரங்களிலேயே அவரது தலைமையில் இஸ்ரேல் மீது முதல் அலை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் அரசு தொலைக்காட்சியான IRIB வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணைகளில் உங்கள் கட்டளைப்படி சையத் முஜ்தபா என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைவரின் வருகையை குறிக்கும் வகையில் இந்த தாக்குதல் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் இந்த திடீர் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் அதிர்ந்து போயுள்ளன. குறிப்பாக டெல் அவிவ் மற்றும் ஹைஃபா நகரங்களில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சரன்கள் இடைவிடாமல் ஒலித்து வருகின்றன. ஒருபுறம் ஏவுகணை மழை என்றால் மறுபுறம் லெபனான் எல்லையிலும் போர் உக்கிரமடைந்துள்ளது. சிரியா எல்லை வழியாக சுமார் 15 ஹெலிகாப்டர்களில் தரையிறங்கிய இஸ்ரேலிய படைகளை ஹிஸ்புல்லா அமைப்பினர் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருதரப்பிற்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது. போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கப்படும் ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இஸ்ரேலில் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர நிலை இன்னும் நீண்ட காலம் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலிய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலைமை மோசமடைந்து வருவதால் சவுதி அரேபியாவில் உள்ள அத்தியாவசியமற்ற அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த போரின் தாக்கம் உலக பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வைத்துள்ளது. கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி $109 உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக ஆசிய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. ஜப்பானின் நிக்கி மற்றும் தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு சந்தைகள் ஒரே நாளில் 6% அதிகமாக சரிந்து முதலீட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய பங்கு சந்தைகளும் சரிவை நோக்கி செல்வதால் உலக நாடுகள் இந்த போரை உற்று நோக்கி வருகின்றன.